சமீபத்தில் இப்போது சோசியல் மீடியா மட்டுமில்ல மற்ற மீடியாக்கள் எல்லாத்துலேயும் பற்றிக்கிட்டு எரியிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தனுஷை நடிகை நயன்தாரா போட்டு கிழிச்சிருக்காங்க. அது எந்த விஷயம் அப்படின்னா, அவங்களோட கல்யாண வீடியோவை நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக போராடிட்டு இருக்காங்களாம். அதற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டை போட்டது தனுஷ் தான் அப்படின்னு சொல்லி, தனுஷின் மீதான பல குற்ற சம்பவங்களையும் பார்த்தீங்கன்னா நயன்தாரா பட்டியலிட்டிருக்காங்க. குற்றம்னா பெரிய கொலை பண்ணுறதோ அந்த கள்ளக்கருத்து அப்படிலாம் கிடையாது. தனுஷ் ஒரு நல்ல மனிதரே இல்லை அப்படிங்கிற மாதிரியான பல குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் வச்சுக்கோங்க. அப்படி என்னதான் அந்த லெட்டரில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல் எடுத்த உடனே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பயங்கரமான தாக்குதல் இருக்குது அந்த லெட்டரில் தனுஷ் மீது நயன்தாரா. அதுவும் பார்த்தீங்கன்னா மறைமுக தாக்குதல்னு சொல்ல வேணாம், அவர் ஒரு நெப்போ கிட்டு அப்படி இப்படின்னு. அதை படித்தா உங்களுக்கே தெரியும் என்ன சொல்ல வராங்கன்னு. மதிப்பிற்குரிய திரு தனுஷ் கே ராஜா, சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா, பிரதர் ஆஃப் செல்வராகவன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஏதோ கேஷுவலாக போட்ட மாதிரி இல்லைங்க. நீங்கள் கஸ்தூரி ராஜாவோட பையன், செல்வராகவோட தம்பி. நீங்கள் ஒரு நடிகராகிறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு இயக்குனர்கள் 2 பேரும் உங்களுக்கு உற்ற துணையாக இருக்காங்க அப்படிங்கிறத மறைமுகமாக மென்ஷன் பண்ணிக்காங்க. ஆனால் அடுத்ததாக நேரடியாகவே விஷயத்தை சொல்லிட்டாங்க. அதாவது, உங்கள் தந்தை கஸ்தூரி ராஜா, உங்கள் அண்ணன் திரு செல்வராகவன் இவங்களோட உறுதுணையோடு தான் நீங்கள் சினிமாவுக்கு இன்றைக்கி பிரபல நடிகராக மாறியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நெப்போ கிட்டு அப்படின்னு பயங்கரமாக ஆரம்பத்திலே கிழிச்சிட்டாங்க. ஆனால் சினிமா பின்புலம் எதுவுமே இல்லாமல் தனி ஒரு பெண்ணாக சவால்கள் நிறைந்த திரைத்துறைக்கு கடின உழைப்பாலும் நேர்மையான அர்ப்பணிப்பாலும் இன்றைய நிலையை நான் அடைந்திருக்கிறேன். நேர்மையான எனது பயணத்தை என் மீது அன்பு செலுத்தும் எனது ரசிகர்களும் திரைத்துறையினரும் நன்றாக அறிவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது, நீங்கள் ஒரு நெப்போ கிட்டு, உங்கள் அண்ணன் உங்கள் அப்பா இருக்காங்க, பட் நான் அப்படி கிடையாது. நான் என்னுடைய முயற்சியால், சொந்த முயற்சியால், கடின உழைப்பால் தான் மேலே வந்திருக்கேன், தனியாளா அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அடுத்ததாக பிரச்சனைக்கு வராங்க. நெட்ஃப்ளிக்ஸில் வெளியே இருக்கிற நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் அப்படிங்கிற ஆவணை படத்தை என்னை போலவே எனது ஏராளமான ரசிகர்களும் நல விரும்பிகளும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனால் அந்த தொடர் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகிறதுக்கு எவ்வளவு பிரச்சனை பண்ண முடியுமோ அவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டீங்க. உங்களோட தொடர்ச்சியான பழிவாங்கும் நடவடிக்கைகளால் நானும் எனது கணவரும் மட்டுமின்றி ஆவணப்பணிகளில் அர்ப்பணிப்போடு பங்காற்றிய ஒவ்வொருவரும் வெகுவாக பாதிப்பு அடைந்திருக்கிறோம். ஸோ உங்களோட இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நான் ஓப்பனாக சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னென்னா, நானும் ரவுடிதான் படத்தில் பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு 3 செகண்டே வர கிளிப்பிங்ஸுக்கு கூட நீங்கள் அனுமதி தரவே இல்லை. அது கோர்ட்டு வரைக்கும் போய் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வழக்கு தொடுத்துருக்கீங்க. இத்தனைக்கும் நாங்கள் 2 வருஷம் உங்கள்கிட்ட என்ஓசி வாங்குறதுக்கு அலைஞ்சோம். ஆனால் நீங்கள் வேணும்னே எங்களை அலக்கழிச்சிங்க. இதை எங்களால் மறக்கவே முடியாது. இதை இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறத நான் இந்த லெட்டர் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது, ஒரு 3 செகண்ட் வீடியோவுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 10 கோடி நஷ்டஈடு கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத செயல். ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான இந்த செயல். நீங்கள் ஒரு மனிதராக எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு. வேணா அடுத்த படம் ஆடியோ லான்ச்சில் மேடைகளில் உங்களோட அப்பாவி ரசிகர்கள் முன் பேசுகிற மாதிரி இந்த மாதிரி 1% கூட உங்களால் நடந்துக்க முடியாது. இப்போ நான் சொல்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே நீங்கள் ஆடியோ லான்ச்சில் வேறு மாதிரி ஒரு கற்பனை கதை கலந்து நீங்கள் அதெல்லாம் பொய் அப்படின்னு கதை கட்டுவீங்க. இதெல்லாம் உங்கள் ரசிகர்கள் வேணால் நம்புவாங்களே தவிர, மனசாட்சி இருக்கிற, அறிவு இருக்கிற எந்த ஒரு ஆளும் உங்களை நம்பவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நயன்தாராவோட அந்த லெட்டர் முழுக்க தனுஷ் மீது அவங்க என்னென்ன விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. குறிப்பாக நானும் ரவுடிதான் படம் வெற்றி அடைஞ்சதையே தனுஷால் பொறுத்துக்க முடியல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது, இப்போ கூட பாருங்கள், அந்த நெட்ஃப்ளிக்ஸில் 3 செகண்டுக்கு 10 கோடிங்கிறதும் மற்ற பல விஷயங்களும் ஏற்றுக்கொள்ளவே முடியல அப்படின்னு சொல்லிக்கோங்க. இந்த லெட்டரை படித்தா உங்களுக்கே தெரியும். எல்லாத்துக்கும் மேலே, நானும் ரவுடி தான் வெற்றி அடைந்து ஃபிலிம்ஃபேர் விருது வாங்கும்போது 2016 வருஷம் பார்த்தீங்கன்னா தனுஷால் அதை ஏற்றுக்கவே முடியலையா. இன்னும் சொல்லப்போனால் நயன்தாராவோட நடிப்பு அந்த படத்தில் அவருக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறதையும் நயன்தாரா லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா வீடியோவாக 2016 நயன்தாரா அந்த அவார்டை வாங்கிட்டு என்னுடைய நடிப்பு தனுஷுக்கு பிடிக்கல அப்படின்னு எல்லார் முன்னாடியும் போட்டு உடைச்சாங்க. அதுவும் தனுஷ் முன்னாடியே.
அந்த வீடியோவும் பயங்கர வயலாயிட்டு இருக்கு. எது எப்படியோ தனுஷ் மீதான குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் இதெல்லாம் இன்னும் எந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுக்கணும்னு தெரியல. அதுவும் லேடி சூப்பர் ஸ்டார், முன்னணி ஹீரோயின், தனக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட்டையே வைத்திருக்கிற ஒரு ஹீரோயின், ரசிகர் பட்டாளத்தை கொண்டுள்ள ஒரு ஹீரோயின் இந்த அளவுக்கு போல்டாக வந்து சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து பாதித்திருக்கு. இன்றைக்கி சோசியல் மீடியா திறந்தா, ஏன் மெயின் சேட்டலைட் சேனல்கள் எது திறந்தாலும் இதுதான் நியூஸாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே இந்த சுச்சி லீக்ஸ் விஷயத்தில் வந்து தனுஷோட பேர் ஏகப்பட்ட அளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட விவாகரத்து, பிரிவு இந்த மாதிரி விஷயங்களும் பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு ஏகப்பட்ட கெட்ட பேரை வாங்கி தந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தனுஷுக்கு ஆதரவாக சில குரல்களும் எழத்தான் செய்யுது. தனுஷர்கள் சொன்ன பட்ஜெட்டில் நானூறு படத்தை வந்து சிவகார்த்திகேயன் விக்னேஸ்வரன் முடிச்சு கொடுக்கல, அதற்கு மாறாக நயன்தாரோட சேர்த்து சுற்றிட்டு இருந்தார். இந்த மாதிரியான விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இந்த விஷயம் எந்த அளவுக்கு போய் ஒரு பெரிய பூகம்பமாக வெடிக்கும்னு தெரியல. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பக்க லெட்டர் ரொம்ப தெள்ள தெளிவாக விவரணையாக வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு தனுஷர்கள் பதிலடியாக அவரும் அறிக்கை விடுவாரா, இல்லை நயன்தாரா சொன்ன மாதிரியே இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, என்னுடைய வளர்ச்சி பிடிக்கல, என் மேலே வந்து பகை உணர்ச்சி இருக்குன்ட்டு இந்த புனை கதைகளை சொல்லி தன் ரசிகர்களை வந்து அவர் வந்து ஏமாற்றுவாரா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. எல்லாத்துக்கு மேலே இந்த லெட்டரில் நயன்தாரா வச்ச பஞ்சு, நெப்போ கிட்டு நீங்கள் அப்படின்னு சொன்னதுலேருந்து கடைசியாக தனுஷர்கள் சொல்கிற இந்த ஓம் நமச்சிவாயா, நான் கும்பிட்ற சாமி சிவன் தான் அப்படின்னு சொல்லி ஓம் நமச்சிவாயா சொல்ல பார்த்தீங்களா, அந்த ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிறதையே வந்து கடைசியாக மென்ஷன் பண்ணி ஒரு பெரிய நெத்தி அடியை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையில். ஸோ இதற்கு தனுஷோட பதிலடி என்னவா இருக்கும்? இந்த லெட்டரை நீங்களும் படிச்சிருப்பீங்க. நயன்தாராவோட இந்த குற்றச்சாட்டு விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள்.